ஃபைனலி 104 நாள் முடிஞ்சு போச்சு நேத்தோட. இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலே. ஆல்மோஸ்ட் உங்கள நிறைய பேருக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். எஸ், முத்துக்குமரன் டைட்டில வின் பண்ணிட்டாரு. ரன்னர் அப் யார் தெரியுமா? நம்ம விஷால் அவர்கள். இப்ப சோஷியல் மீடியால பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் வெர்சஸ் விஷால் ஃபேன்ஸ்க்கு. எப்படி செகண்ட் பிளேஸ் சௌந்தர்யா கொடுக்காம விஷாலுக்கு கொடுப்பாங்க? சேனல்லே சேர்ந்து சௌந்தர்யாவை டவுன் பண்ணிடுச்சு, துரோகம் விளைவிச்சிட்டாங்க, அப்படி இப்படின்னு அடிச்சிட்டு இருக்காங்க விஜய் டிவியை போட்டு. எது எப்படியோ நம்மள 2 பேரை எதிர்பார்த்தோம் டாப் 5ல எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அது யாருன்னா ஜாக்லின் அண்ட் தீபக். பட் அவங்க 2 பேருமே இங்க இல்ல. அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும். சரி, இப்ப நேத்து எபிசோட்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு லாஸ்டா என்னோட சார்பா ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லணும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆரம்பத்திலே நம்ம தீபக் அவர்கள் இதுதான் இந்த வீட்டோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி தனியா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. அதுவும் தேம்பி. அதுக்கப்புறம் முத்து கிட்ட போய் இன்னும் பயங்கரமா குழந்தை மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் முத்து தான் நெஞ்சில எல்லாம் தேய்ச்சி விட்டு அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி விட்டாரு. ஆனா என்னதான் இது சூனியம் பிடிச்ச வீடா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு எமோஷன் இருக்கதான்ப்பா செய்யுது. இல்லாம அவங்களுக்கு அழுகெல்லாம் வந்திருக்கும். இது வீடு இல்ல, விக்ரமன் சார் படம். நெக்ஸ்ட் நம்ம டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சிகை மற்றும் முக அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல எல்லாரும் அழகா இருக்கிறப்போ பச்சை மண்டை கொண்ட சின்ராசு மட்டும் ஏன் தனியா இப்படி தெரியணும் அப்படின்றதுனால அவருக்கும் கருப்பு பெயிண்ட் அடிச்சு விட்டாங்க மண்டைக்கு. சோ பல நாளைக்கு அப்புறம் இப்ப கருப்பு முடியோட சுத்திட்டு இருக்காரு சந்தோஷமா. ஓகே, இப்ப எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போகணும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. சோ ஒவ்வொருத்தையும் போய் கட்டி புடிச்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு தன்னோட பாசத்தையும் நேசத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுல நம்ம சாச்சனா முத்து கிட்ட போய், அண்ணே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னே, எனக்கு கூட பிறந்த அண்ணன் எல்லாம் யாரும் கிடையாது, ஆனா அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு வெளியே ஒரு சிலர் இருக்காங்க, இருந்தாலும் நம்ம இதுக்கப்புறம் மீட் பண்ணி போமா பேசி போமான்னா தெரியாது, ஏன் அண்ணனை டிவோர்ஸ் பண்ண போறியா? அப்படி இல்லனே, ஏதாவது ஒர்க்ல நீ கமிட் ஆயிட்டனா என்ன பண்றது? அதனாலதான் இப்பவே சொல்றேன், என்னைக்கா இருந்தாலும் நீ எனக்கு அண்ணே, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிட்டு தங்கச்சி பாசத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கடி என் தங்கச்சி வந்து பார்ப்பேன், தினமும் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்படியே விஷால் கிட்ட போய் லைட்டா பட்டிட்டிங்கரிங் பார்த்து அதே அண்ணன் தங்கச்சி பாசத்தை வேற மாதிரி ஷேர் பண்ணாங்க. அண்ட் பவித்ரா கிட்டையும் கிட்டத்தட்ட இதே பிட்ட தான் போட்டாங்க. பாவம், நமக்காக இந்த பைபிள்ல இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுது, அதனால அதுக்கும் நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி, சாச்சு வெளியே போனதுக்கு அப்புறம் உனக்கு கழுவி ஊத்துவாங்கன்னா பயப்படாத, எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், உனக்கு நாங்க இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி தட்டி கொடுத்து அமுச்சு விட்டாங்க. நீ ஒன்னும் பயப்படாத. இந்த மாதிரியே மற்ற பீஸுங்களும் கட்டி புடிச்சு ஃபீல் பண்ணி டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் பேசி லவ் யூ மிஸ் யூ எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களா. ரைட், இதுதான் சரியான சந்தர்ப்பம். இப்போ இந்த மொத்த பீஸுங்களும் வீட்டுக்குள்ள அழுதுருக்கும் தெரியுமா? அது ஒரு குட்டி ஏவியா போட்டோம் அப்படின்னா எல்லா பீஸுங்களும் அழுவோம், கண்டென்ட்டே இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. இவங்க அழுவுறத காமிச்சாலே எபிசோடு ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு விட்டாங்களா. அதுக்கேற்ற மாதிரியே எல்லா பீஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜாஸ்தியாவே கதறி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஜூம் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜூம் வச்சு அவங்க அழுவுறத 4K பிக்சல்ல காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த வீடியோ போட்டது ஓகே, அதுக்கு இவங்க அழுததும் ஓகே. சரி, நல்லா அழுதிங்க எல்லாரும். இப்படியே நல்லபடியா வீட்டுக்கு போயிட்டு உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் பாருங்க, சந்தோஷமா இருங்க, நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லாம நிறைய பேசி எக்ஸ்ட்ராவா ஒரு பிட் போட்டாரு. ஒருவேளை இந்த சீசனை பார்த்து மக்கள் எல்லாம் திட்டுறாங்க அப்படின்னா அது எனக்கு வரட்டும், ஆனா பாராட்டுகள் கைத்தட்டல்கள் இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கே வந்து சேரட்டும் அப்படிங்கிறாரு. எனக்கு வர எல்லா சந்தோஷத்தையும் இவனுக்கு கொடுத்துரு, இவனுக்கு வர எல்லா கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துறியா? ஐயா, இது உங்களுக்கே நியாயமா? அது எப்படி மக்கள் உங்களை குத்தம் சொல்லுவாங்க? உசுர கொடுத்த ஆன இந்த பிளேயர்ஸை தான் கழுவி ஊத்துவாங்க. சோ எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்டா தேங்கிங் யூல மட்டும் உங்க பேரு. இதுல பழி பாவங்கள்லாம் என்ன வந்து சேரட்டுமா? குசும்புக்காரப்பா நம்ம பிக் பாஸ். சேட்டை பிடிச்ச பையன் சார். இப்ப எல்லாரும் வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதுல முக்கியமா நம்ம சுனிதா விஷால கட்டி புடிச்சு பயங்கரமா எழுதிட்டு இருந்தாங்க. ஏன்னா எல்லார்ட்டையும் சொல்ற அதே டயலாக் தான் நம்ம விஷால் சுனிதா கிட்டயும் சொன்னாரு. யார் என்ன சொன்னாலும் எனக்கு உன்னை பத்தி தெரியும் சுனிதா, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், உனக்குன்னு ஒண்ணுனா நான் வந்து நிப்பேன் அப்படின்ற அதே பிட்டு. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு அழுக வந்துச்சு. அவளும் பெண்தானி, அழுக வரதானே செய்யும். அழாத, அழுதா நீ ரொம்ப அழகா இருக்க. ஆனா தர்ஷிகாவை பாக்குறதுக்கு தான் ரொம்ப பரிதாபமா போச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, போயிட்டு வரேன் நல்லா இரு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு போனாங்க. ஆனா தெளிவா ஒண்ணு சொல்லிட்டு போனாங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பாடம் அப்படின்ட்டு. அதுலயாவது நம்ம தலைவர் புரிஞ்சுக்கிட்டு கரண்டா ஒரு லவ் ஓட்டிட்டு இருக்காருல, அந்த லவ் மட்டும் நிரந்தரமா கொண்டு போவாரு அப்படின்னு நம்புவோம். நம்பிக்கை இல்ல, இருந்தாலும் நம்பி பாப்போமே. ஏன் இந்த அல்ப விஷயத்துக்கு இவ்வளவு அக்கறை காட்டுற நீ? இதோட அல்ப விஷயம், அவங்க கிட்ட இருந்து 100கணக்கான பொண்ணுங்களோட கற்பை காப்பாத்திருக்க. எல்லா முக்கியமான பீஸுங்களை பத்தியும் பார்த்தாச்சு. இப்ப அஞ்சிதாவும் வெளியே போகணும்ல, அப்ப மெயின் கண்டென்ட் ஏதாவது ஒண்ணு சிக்கணுமே அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கிறப்போ எப்பவும் போல காதுல குசு என்னவோ போய் அஞ்சிதா காதல விஷால் சொன்னாரு. ஒரு 5 to 10 செகண்ட். அது என்ன கர்மமோ தெரியல. அதை கேட்ட உடனே மாறி ஹைஃபை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா கத்திக்கிட்டு போனாங்க. என்ன சொல்ற பாரு.
எனக்கு என்னடா தெரியும்? போன உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லிருப்பாரா, இல்ல நம்ம பேசி வச்ச மாதிரியே கண்டென்ட் சிறப்பா போச்சு, வெளியே போனதுக்கு அப்புறம் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரா, இல்ல நீ கேட்ட மாதிரியே ஆர்னவ கடுப்பேத்தி விட்டாச்சு இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்டாரான்னு தெரியல. ஆனா ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இந்த லவ் எத்தனை நாளைக்கு நிலைக்கும்? ஆப்ஷன் ஏ 24 hours, ஆப்ஷன் பி 12 மணி நேரம், ஆப்ஷன் சி ஊட்ட விட்டு வெளியே போற வரைக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தோணும் போது நானே சொல்லுவேன். ஆனா நேத்து எபிசோடோட ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் மாற்றான் படத்துல வர டியூவல் சூர்யாஸ் மாதிரி ஒன்னு கையை புடிச்சினே நின்னுட்டு இருந்தாங்க, இல்ல கட்டி புடிச்சோ தோல்ல கை போட்டோ தான் இருந்தாங்க. இது உண்மையோ பொய்யோ அது நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு மனசார வாழ்த்துகிறோம். செம்மையா வாழ்க்கை, நல்லா வாழ்க்கை. ஆனா லாஸ்டா ஒரு சாங் போட்டாங்க, ஒரு நாளில் வாழ்க்கை அப்படின்ற சாங். அது போட்டப்போ ஆர்னவ் கீழே உட்கார்ந்து குனிஞ்ச மெனிக்கு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தாரு. அது பிக் பாஸ் வீட்டை மிஸ் பண்ணதுனாலயா இல்ல வேற யாரையாவது மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணாரான்னு தெரியல. உன்னை வாய முன்னு சொல்லிட்டேன். இப்போ எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு வெளியே 1 by 1 போனாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எவிக்ஷன்ல இருந்து லாஸ்ட் எவிக்ஷன் வரைக்கும் ஒரு ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டர் பேசிஸ்ல போனாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேட்மேன் போனாரா, பின்னாடியே நம்ம ஆர்னவ் போனாரு. பட் போறதுக்கு முன்னாடி இவர் ஜால்ரா கேங்னு ஒரு கேங்க பேர் வச்சு திட்டி விட்டாரே போறதுக்கு முன்னாடி. வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு எல்லாம் சாரி சொல்லிட்டு வெளியே போனாரு. சாரி சார், உங்களை வேற ரொம்ப கேவலமா திட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். இதான் சொன்னேன், அது என்னதான் ஒரு சூனியம் புடிச்ச வீடா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல எவ்வளவு பகை இருந்தாலும் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்களா எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அனுப்பி விட்டுருக்கு அந்த வீடு. அதனாலதான் பிக் பாஸ் வீடுன்றது ஒரு எமோஷன், அதை நம்பாதவங்களுக்கு லூஸ் மோஷன். இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? அப்படியே ஒவ்வொருத்தர் வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதுலயும் நம்ம தர்ஷா குப்தா ஒரு 5 செகண்ட் பேசிட்டு போமா அப்படின்னா 1 நிமிஷத்துக்கு கேப் விடாம பேசிட்டே இருக்காங்க. ஏமா அங்க யாரோ கூப்பிடுறாங்க பாரு, கதவு மூட போறாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் பேசினே இருக்கிறாங்க. ஒரு நிமிஷமா பேசினே. சரி இது போற மாதிரி தெரியல, கை தட்டி அமுச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தட்டி கிளப்பி அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் போனாங்க. ஆனா சிம்பிளா ஒண்ணுமே சொல்லாம நன்றி வணக்கம் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு போனது நம்ம வர்ஷினி மட்டும் தான். அவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி வணக்கம். அடுத்த ஆனந்தி யார மைண்ட்ல வச்சு இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்றது தெரியல. பட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஒருத்தரோட பேரை பயன்படுத்தி இன்னொருத்தரை திட்டுறதுல யாருக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு கேட்க எல்லாருமே கை தூக்கி எங்க யாருக்குமே உடன்பாடு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. பட் இதை யார மீன் பண்ணி கேக்குறேன்னு கேட்டதுக்கு பொதுவா சொன்ன மக்களுக்காக அப்படின்றாங்க. நல்லா பொதுவா சொன்ன. ஆனா ஒண்ணு, இவங்களும் சம்மாட்டி வாங்கி இருக்காங்க. பட் யார் அந்த அடியை கொடுத்தாங்கன்னு தெரியல. ஒருவேளை அவங்களா இருக்குமோ? அவங்க எனக்கு என்ன தெரியும், குடுத்து பாத்துக்க. யார போய் அவங்க பேரை சொல்ல, ஊரை சொல்லு. அடுத்தபடியாக சாச்சனா வெளியே போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல லென்த்தா பேசிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கம்மியா கடுப்பேத்துற மாதிரி பேசினாங்க. அதுக்காகவே ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் அண்ட் நன்றிகள். ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி பாப்பாக்கு யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெளிவா தெரியும். இருந்தாலும் யார் ஜெயிச்சாலும் நான் ஹாப்பிடா, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு தேவையில்லாம எதுக்காக இந்த டயலாக் சொல்லிட்டு போனாங்கன்னு தெரியல. அதெல்லாம் பாக்குறப்போ சரிமா முடிஞ்சா கிளம்பு அப்படின்னு பிக் பாஸ் மைண்ட் வாய்ஸ் ஓட்டுனது நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கேட்டுச்சு. வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். அடுத்து அசின் வெளியே போறதுக்கு முன்னாடி ஜெஃப்ரியும் பக்கத்துல போய் நின்னுட்டாரு. அப்படியே கையோட நடந்து போயிருந்தா பரவாயில்ல, நான் உன் இடுப்புல தான் ஏறி உட்காந்துட்டு வருவேன் அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிட்டே டாடா பை பை சொல்லிட்டு போறாரு. இத பார்த்து நம்ம விஷாலுக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். இருந்தாலும் சிரிச்சே சமாளிச்சாரு. ஆனா அனுப்ப போறதுக்கு முன்னாடி அசினோ பாத்து போ அப்படின்னாரு. உண்மையிலே அது கோட் வேர்டா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அவருக்குள்ள இருந்த அந்த ஒரு சின்ன வலி கண்ணு மூலியமா நமக்கு தெரிஞ்சு. இனஃப்டா, அடிச்சிடு. இப்ப எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஒன்லி 5 மெம்பர்ஸ். அவங்க எல்லாரும் ஜாக்க ரொம்ப மிஸ் பண்ணதா சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரையும். உண்மையிலே அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பினிஷிங் கிடைச்சிருக்கும் இந்த ஷோக்கு. பட் அவங்க வராதது கொஞ்சம் வருத்தம் தான். என்ன பண்றது, எனக்கு ரொம்ப ஃபீலிங். கண்ணம்மா வீட்டுக்கார் ஏதோ வெக்கேஷனுக்கு போயிருக்காராமா, அதனால வரல. அட்லீஸ்ட் ஜாக்லினை கூப்பிட்டுருக்கலாம். சரி ஓகே, ஆனது ஆகி போச்சே. சரி இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப ஃபைனலா எபிசோட முடிக்க போறதுக்கு முன்னாடி 24/7 இத்துடன் க்ளோஸ் செய்ய போகிறோம். அதனால உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் பேசணும் அப்படின்னா இப்பவே பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி உங்க 5 பேர்ட்டையும் சொன்னாரா. சோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நன்றி உரை, சிறப்புரை, முடிவுரை எல்லாம் கொடுத்துட்டு நன்றி வணக்கம் சொன்னாங்க. அப்படியே க்ளோஸ் ஆச்சு 24/7 அண்ட் டே 104 ஓட எபிசோடும். சரி, இந்த 105 நாளும் எங்களை என்டர்டெயின் பண்ண பிக் பாஸ் டீம், விஜய் டிவி, ஹாட் ஸ்டார், உள்ள இருந்த கண்டஸ்டன்ட்ஸ், பிக் பாஸோட பேக் எண்ட் டீம், உங்க எல்லாருக்கும் மக்கள் சார்பாவும் ராகேஷ் ஜெனி சேனல் சார்பாவும் ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்ம எல்லாம் ஒரே கண்ட்ரி, நமக்குள்ள எதுக்கு நன்றி? இப்போ இந்த 105 நாள் நாங்க என்னதான் முயற்சி பண்ணி வீடியோ போட்டாலும் அதை பார்க்கிறதுக்கு மக்கள் இல்ல அப்படின்னா நாங்க போடுற எஃபோர்ட்லாம் வேஸ்ட் தான். சோ டியர் ஆரஞ்சு பிளட்ஸ், எங்களோட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட தமிழ் பிக் பாஸ் ரிவ்யூல எங்களை டாப்ல வச்சிருக்கீங்க. அதுக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அத்தனை கோடி நன்றிகள். தெய்வமியா,
என்னமா அது? ஒரு பக்கம் உங்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது எங்க மோட்டிவா இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த பிக் பாஸ் ஷோனாலையும் அதை ரிவ்யூ பண்றதுக்காக நீங்க எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்னாலையும் தான் கிட்டத்தட்ட நம்ம டீம்ல இருக்கிற 5-6 பேரோட வீட்ல சோறு பொங்குது. சோ சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு ஆரஞ்சு பிளட்ஸ்க்கும் ஈவன் ஹேட்டர்ஸ்க்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 5 சீசனா எங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம எவ்வளவு லேட் ஆனாலும் வீடியோவை போட்டுருவோம். இதே சப்போர்ட் அடுத்து வர போற சீசன்கள்லயும் கொடுப்பீங்க அப்படின்றத நம்பி இந்த வீடியோவை க்ளோஸ் பண்றோம். இந்தாரு அது இதுன்னு சொல்லி என்ன அள வைக்கலான்னு பாக்குற நடக்காது. உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தாலோ எந்த வகையான நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்ல பிரைவேட்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்கு, அது மூலியமா கூட நீங்க சொல்லலாம். ஓகே, மீண்டும் உங்களை கிராண்ட் ஃபினாலே எபிசோடில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.